விருதுநகர் அருகே சாலை விபத்தில் சிக்கி 3 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. சிமெண்ட் ஏற்றி சென்ற லாரி திடீரென நிறுத்தப்பட்டதால் பின்னால் வந்த பைக் மற்றும் சரக்கு வாகனம் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்து. பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு பாதையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். திருவான்மையூர், வேளாங்கண்ணியிலும் சிறப்பு பாதை அமைக்கப்படும் என்று உதயநிதி ஸ்டாலின் உறுதி. அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். வரும் சனிக்கிழமைக்குள் பிணை கைதிகளை விடுதலை செய்யாவிட்டால் காசா போர் நிறுத்தம் ரத்து செய்யப்படும் என ஹமாஸ் அமைப்புக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ எச்சரிக்கை. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வீட்டுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவை புறக்கணித்த நிலையில் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதால் பரபரப்பு. பாலியல் புகார்களில் சிக்கிய ஆசிரியர்களை பணி நீக்கம் செய்ய முடிவு. தமிழக பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல். தைப்பூசத்தையொட்டி முருகன் கோயில்களில் திரளான பக்தர்கள் வழிபாடு. நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே விசிக நிர்வாகி தாக்கியதாக நாடகமாடிய பெண் உதவி ஆய்வாளர் பணி இடைநீக்கம். ராமநாதபுரம் சரக டிஐஜி அபினவ் குமார் உத்தரவு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், தந்தை, மகன் மர்மமான முறையில் உயிரிழப்பு. கொலையா தற்கொலையா என போலீசார் விசாரணை. மதுரை கீழக்கரையில் நடக்கும் 2வது நாள் ஜல்லிக்கட்டு போட்டியை வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி துவக்கி வைத்தார். சீறி பாய்ந்த காளைகளை அடக்க பாய்ந்த மாடுபிடி வீரர்கள். வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வழங்கும் ஒரு சைக்கிள் மாடு வெற்றி பெற்றதுப்பா. ஒருத்தர் மாண்புக்கு பத்திரம் மட்டும் பின்னாடி மாடுன. வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வழங்கும் ஒரு சைக்கிள் மாடு வெற்றி பெற்றதுப்பா. பத்திரம் மற்றும் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு மிக்சி மாறிக்கே ஓடுது. அதனால எம்பி ஆம்புலன்ஸ் மாடு வெற்றி பெற்றது. ஒரு விருதுநகரில் கடந்த 5ஆம் தேதி நடந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் பலி எண்ணிக்கை 3ஆக உயர்வு. ஏற்கனவே 2 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வீரலட்சுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் முதன்மை சாலைக்கு மறைந்த பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியம் பெயர் சூட்டப்பட்டது. புதிய பெயர் பலகையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். மத்திய அரசிடமிருந்து மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய நிதி அளவு குறைக்கப்படவில்லை. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் 7375 கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி. உலகளாவிய திறன் மையங்கள், உணவு பதப்படுத்துதல் தொழில்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பு. பணி அழுத்த குறைப்பு மற்றும் நிலுவை கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 13ஆம் தேதி முதல் விதிப்படி வேலை போராட்டம் நடத்தப்படும். தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் அறிவிப்பு.